Hi everyone. So in the video என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see about what to do after 12th results. அதாவது 12th result May 6 நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், பட் ஸ்டில் ஒரு இதை நம்ம ஆர்டராக சொல்லிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். ஸோ ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு திங்க், ஜஸ்ட் ரிலாக்ஸ், டோன்ட் கன்ஃபியூஸ். அதாவது வந்த உடனே கொஞ்சம் மார்க் கம்மியாச்சுன்னா, ஓரளவு நல்ல மார்க் வந்தவங்க ஓகேன்னு வச்சுக்கலாமே, ஓரளவு கொஞ்சம் இந்த மிடில் ரேஞ்சில் இருக்கவங்க அவங்களாம் என்ன நினச்சிருவாங்கன்னா, நம்மளுக்கு காலேஜ் கிடைக்குமா, எது அப்ளை பண்ணலாம், வேணாம், இது நம்மளுக்கு கிடைக்குமா, இது கட் ஆஃப் போதுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஓரங்கட்டி ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ். எப்படினாலுமே நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்க போகுது. மேபி கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு நல்லா சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம், ஒரு ஈஸியாக காலேஜ் கிடச்சிடலாம். மேபி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலேஜ் கிடைக்கலாம். பட் அட் தி எண்ட் எல்லாருமே காலேஜுக்கு போய் ஒரே மாதிரி தான் படிக்க போகிறீங்க, ஒரே சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. அவன் எப்படி கஷ்டப்பட்டு படிக்க போகிறானோ அதே மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்பட்டு படிக்க போகிறீங்க. ஸோ எனிஹவ் யூ ஆர் கோயிங் டு கெட் அ குட் காலேஜ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு என்ன செய்யுங்க, ஜஸ்ட் பி ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டு திங். தென் செகண்ட் என்ன அப்படின்னா, டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரிசல்ட். உங்கள் ரிசல்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் உங்களுக்கு வரும். அந்த நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் உங்கள் ரிசல்ட்டு. அதை ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க முடியும், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வைக்கிறதே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மார்க் ஷீட் இல்லாத பட்சத்துக்கு உங்களை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே என்ன செஞ்சுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சில காலேஜஸில். அதாவது ஒரு சில காலேஜஸ் சீக்கிரமே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும் ரிசல்ட் வந்த உடனே. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ்லாம் அந்த நீங்கள் ரிசல்ட் பார்க்குற அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது தெரியுமா, அதே கூட என்ன செஞ்சுக்குவாங்க, மார்க் ஷீட்டுக்கு பதிலாக சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சில காலேஜஸில். ஸோ அதனால் முடிஞ்சால் அந்த பிரிண்ட் அவுட், சின்ன பிரிண்ட் அவுட் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. தென் கால்குலேட் த கட் ஆஃப். சரி, ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு ஆர்ட்ஸோ எதுக்கு போகணுனாலும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம். அண்ட் அகைன் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ கட் ஆஃப் என்ன செய்யுங்க, எக்ஸாக்டான கட் ஆஃப் உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி வைங்க கட் ஆஃப் உங்களுக்கு என்ன வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் தென் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் த காலேஜஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு டிஎன் கசா அப்படிங்கிற கவுன்சிலிங் இருக்குது. கரெக்டாக டிஎன் கசாங்கிற கவுன்சிலிங் இருக்குது. அந்த கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், சீட்ஸ் கவுன்சிலிங் பிரகாரம் போகலாம் தனித்தனி காலேஜஸ்க்கு. இல்லை சில கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இல்லை ப்ரைவேட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக காலேஜோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதெல்லாமே நீங்கள் இப்போவே சில காலேஜஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்த உடனே அன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரஷ்ல மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜுக்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது தான் இந்த நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க தெரியுமா ரிசல்ட்டை, அந்த ரிசல்ட் யூஸ் ஆகும். சரியா? ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்க மறக்காமல் உடனே நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. தென் இன்ஜினியரிங் போகிறவங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் இருக்குது. ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங் பொறுத்து மட்டும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, May 1st வீக்கே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ May 1st வீக்கே அந்த ரிசல்ட் வந்த உடனே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டிஎன்இஏ கவுன்சிலிங்கும். ஸோ அதுவுமே நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஒன்ஸ் நான் டெமோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சீட்டுன்னு கிடையாது. நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு கவுன்சிலிங் பிரகாரம் தான் சீட் வரப்போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி தப்பு பண்ணிட வேணாம், டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் டிஎன்ஏயு இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. தென் பேராமெடிக்கல் போகிறீங்கன்னா இதுக்கும் கவுன்சிலிங் தான். மேபி சில பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து டேரெக்டாக காலேஜில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்து அதுக்கு நீங்கள் தனியாக நினச்சிக்கோங்க, யூ கேன் அப்ளை. ஸோ அப்ளை பண்ணுறதுல ஆர்ட்ஸுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். டிஎன்கசா கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கு மட்டும் தனியாக வெப்சைட் ஓப்பன் ஆகும். இன்ஜினியரிங் டிஎன்இஏ வெப்சைட், டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சருக்கு, பேராமெடிக்கலுக்கு கவுன்சிலிங்கும் இருக்கும், சில இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். அது எப்படி நீங்கள் கேட்டு நினச்சிக்கோங்க, காலேஜ் பொறுத்து டிபெண்ட்ஸ். அண்ட் இன்ஜினியரிங்கில் மேனேஜ்மெண்ட் போகிறவங்க சில பேருக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபீல் பண்ணுவீங்க, பட் ஒரு சில நல்ல காலேஜஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டொனேஷனில் மேனேஜ்மெண்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க நீங்கள் டேரெக்டாக காலேஜை போய் அப்ரோச் பண்ணி அங்கே விசிட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் புட் அட்மிஷன் தே. சரியா? ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஓவரால் ஐடியா. தென் இப்போ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ரிப்பேர் த சாய்ஸ் லிஸ்ட். இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா போன வருஷம் கட் ஆஃப், ரெஃபர் த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் என்ன செஞ்சுருவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் வச்சு உங்கள் கட் ஆஃப்க்கு ஒரு +or-5 தான் என்ன செய்யலாம் இருக்கணும் இந்த வருஷம். மேபி 5 குறையலாம், 5 கூடலாம், அது +or-5. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 180னா 185
175 இந்த ரேஞ்சுக்கு நடுவில் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கோ அந்த காலேஜ்லாம் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வைக்கலாம். 180 உங்கள் கட் ஆஃப்னா 175லேருந்து 185 வரைக்கும் என்னென்ன காலேஜஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கிடச்சிருக்கோ நீங்கள் அந்தந்த காலேஜஸ்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சாய்ஸ் லிஸ்ட் என்னென்ன காலேஜ்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 160 உங்கள் கட் ஆஃப்னா 155லேருந்து 165க்குள்ளே என்னென்ன காலேஜஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கிடச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இது சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே +or-5க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தென் கலெக்ட் யுவர் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எக்ஸெட்ரா. ஏன்னா ரிசல்ட் வந்த உடனே ஒரு 1 வீக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தான் மேக்ஸிமம் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இதுக்கெல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ வேறு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நீங்கள் ரிசல்ட் வந்த உடனே அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த திங். என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் ரிசல்ட் பார்த்துக்கோங்க, கட் ஆஃப், அடுத்து எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன், சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணிடணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த திங்ஸ். ரொம்ப பேனிக் ஆக வேணாம், ரிசல்ட் வரட்டும், எல்லாருக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.